அப்பத்தா இது உறவு முறைகளின் பெயர் மட்டுமல்ல, உறவுகளின் ஆணிவேரும் கூட. வாழ்க்கை சக்கரத்தின் அச்சாணி. பெற்ற பிள்ளைகள் மீது கண்டிப்பு கலந்த பாசத்தை காட்டினாலும் பேர பிள்ளைகள் என்று வரும் பொழுது கனிவு கலந்த பாசத்தை காட்டும் கடவுள். நரைத்த முடி, கருத்த நிறம், சிறுத்த உடல், வெள்ளை மனம், அதில் கொள்ளை அன்பு என என் கண்ணிற்கு பேரழகி அவர்தான் அப்பத்தா. அப்பத்தாவின் கண்டாங்கி புடவை தலைப்பில் துவட்டிக் கொள்ளும் சுகம் இருக்கே, அது கடவுளுக்கு கூட கிடைக்காத வரம். உணவு ஊட்டுவதில் அம்மா ஒரு விதம், அப்பத்தா வேறு விதம். சரியாக சாப்பிடாவிட்டால் அடிவிலும் அம்மாவிடம், ஆனால் அது ஒருபோதும் அப்பத்தாவிடம் கிடையாது. கெஞ்சியும் கொஞ்சியும் எப்படியும் சாதித்து சாப்பாடை ஊட்டி விடுவார். அப்பாவை பெற்றதனால் வரும் உறவு மட்டுமல்ல, உலகம் போற்றும் உன்னத உறவும் கூட. அடைக்காக்கும் கோழியை போல குடும்பம் எனும் கூட்டை சிதையாமல் காக்கும் தாய்ப்பறவை. அம்மாக்களே, நீங்கள் பிள்ளை வரும் கேட்க முன்னே நெய்பந்தம் பிடிக்க குளம் தலைக்க பேர பிள்ளைகள் வேண்டும் என்று கேட்கும் குலசாமி அவர். அப்பத்தா அரை நூற்றாண்டுக்கு முந்தைய காலத்தின் கண்ணாடி. வயது ஏற ஏற அனைவரும் குழந்தைகள் தான். அதனால் தான் என்னவோ எங்களுக்கு எங்கள் அப்பத்தாவை பிடித்து போகிறது. 1000 மருந்துக்கும் சரியாத காய்ச்சல் கூட குலதெய்வத்தை நினைத்து அப்பத்தாயிடும் திருநீற்று காணாம போகும் விந்தை தெரியுமா உங்களுக்கு? அப்பத்தா இது மனித இனத்திற்கு மட்டுமே சொந்தமானவர். அம்மா திண்டிய போதும் அப்பா